எல்லாரும் போர்டு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். தென் நெக்ஸ்ட் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய போர்டு எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 2025 சிபிஎஸ்சி போர்ட் ஃபேஸ் பண்ண போகிறோம். எல்லாத்துக்கும் எல்லா சப்ஜெக்டும் ஃபேவரட்டாக இருக்காது. எல்லாரும் டாப்பர் ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கொஞ்சம் தான். ஆனால் எப்படியாச்சும் என் ஸ்கோரை பூஸ்ட் பண்ணிடணும், ஒரு நல்ல காலேஜில் கிடச்சிடணும் அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ரைட். ஸோ டசன்ட் மீன் இந்த உலகம் அந்த டாப்பர்ஸ்க்காக மட்டும்தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லை பசங்களா. யாரெல்லாம் ஃபிசிக்ஸில் இந்த போர்டு எக்ஸாம் 2025 கிளாஸ் 12th நான் வந்து கண்டிப்பாக என் ஃபிசிக்ஸ் மார்க்ஸை வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும், அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு நினைக்கிற பசங்க நீங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை டில் எண்ட் வரைக்கும் பாருங்க. யூ வில் பி கெட்டிங் அ கிளாரிட்டி. பிகாஸ் இந்தந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றது ஈஸி, இந்தந்த செக்ஷனுக்கு இந்தந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றது தான் இப்போ நம்மளுக்கு தேவை. ஏன்னா டைம் கம்மியாயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய பேக்லாக்ஸ் நீங்க வச்சிருக்கலாம் கிளாஸ் 12th. பட் டோன்ட் வரி, இதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்டர் வைஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. டெஃபினட்டா உங்க எக்ஸாம் மார்க்ஸை வந்து நீங்க கண்டிப்பா வந்து 25 to 30 மார்க்ஸ் நீங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும் வித் ஹார்ட் ஒர்க். டிஸ்க்ளைமர் நான் கொடுத்துட்றேன், வித் ஹார்ட் ஒர்க். ஓகே, ஸோ ஸ்மார்ட் ஒர்க் பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். பிளஸ் உங்களோட ஹார்ட் ஒர்க் வில் டெஃபினெட்லி இம்ப்ரூவ் யுவர் ஸ்கோர்ஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் பசங்களா. லெட்ஸ் லேர்ன் எப்படி இந்த எக்ஸாமினேஷனில் வந்து ஃபிசிக்ஸில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, ஏன்னா எல்லாரும் 100 மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னா 35 மார்க்ஸ் வாங்குறவங்களும் பசங்க தான், அவங்களும் இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? எஸ். ஸோ 85 மார்க்ஸில் இருந்தீங்க அப்படின்னா லெட்ஸ் பிளான் டு 90 மார்க்ஸ். 35 மார்க்ஸில் இருந்தீங்கன்னா லெட்ஸ் பிளான் டு 60 மார்க்ஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நார்மல் வெயிட்டேஜ் அப்படிங்கிறது உங்கள் போர்ட்ஸில் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 16 மார்க்ஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை மட்டும் பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸ்னால கிடைக்கக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 17 மார்க்ஸ் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அண்ட் மேக்னெட்டிசம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இந்த 4 யூனிட் ஃபுல்லாக படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 17 மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பாருங்க 18 மார்க்ஸ். 18 மார்க்ஸ் எதுக்கு கிடைக்குது அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அண்ட் ஆப்டிக்ஸ் படிக்கிறதுனால கிடைக்குது. ஆப்டிக்ஸ்னா 2 ஆப்டிக்ஸ் இருக்கு, ஒன்று நம்மளோட வேவ் ஆப்டிக்ஸ், இன்னொன்று நம்மளோட ரே ஆப்டிக்ஸ். இது ரெண்டுத்தையும் படிச்சு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் படிச்சாதான் நம்மளுக்கு 18 மார்க் கிடைக்கும். அடுத்தது 12 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர்ஸ், ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை படிக்கிறதுனால 12 மார்க் கிடைக்க போகுது. ஓகே, அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதுனால 7 மார்க் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே இந்த இடத்துல நீங்கள் எப்படி பிளானிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களோட டார்கெட் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த டார்கெட் ஸ்கோருக்கு என்னென்ன யூனிட்ஸ் எல்லாம் நான் உள்ளே படிக்கணும் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் ஒரு பஃபர் யூனிட்டும் வச்சுருங்க. நீங்கள் என்ன படித்தாலும் சரி அது கூட எலக்ட்ரானிக்ஸ் படிக்க மறந்துடாதீங்க. அண்ட் நீங்கள் எந்த யூனிட் விட்டாலும் சரி இந்த 12 மார்க்ஸுக்கான டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர்ஸை மறந்துடாதீங்க. பிகாஸ் இந்த 2 யூனிட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 கேட்டகரியுமே வந்து உங்களோட சேஃப் ஜோனோட கேட்டகரி. ஓகேவா, நான் 25 மார்க்ஸில் இருக்கிற மேம் பாஸ் ஆகிறக்கே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த 2 யூனிட்டை விட்டுட்டு நீங்கள் வேறு எதையும் படிக்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் இந்த 2 யூனிட்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா, 12 மார்க்ஸ் ஒரு 7 மார்க் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். எப்படி இருந்தாலும் ஒரு 12 மார்க்குக்கு படித்தோம் அப்படின்னா ஃபுல்லாக அந்த 12 மார்க் அந்த யூனிட்டில் வாங்குவோமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. அப்போ நம்மளுக்கு ஒரு பஃபர் யூனிட் தேவை. அந்த பஃபர் யூனிட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறது தான் உங்களோட 7வது இந்த 17 மார்க்குக்கான யூனிட்டாக இருக்கணும். ஸோ திஸ் வில் பி யோர் பஃபர் மார்க்ஸ். ஓகேவா, இது எப்போவுமே உங்கள் பஃபரிங் மார்க்குக்காக வச்சுக்கோங்க. ஏன்னா 7 மார்க்குக்கு படித்து அப்படியே 7 மார்க் வாங்கணும் அப்படிங்கிறது கோடியில் ஒருத்தனாக தான் இருப்பானே ஒழிய லட்சத்தில் ஒருத்தனாவோ இல்லை 1000ல் ஒருத்தனாவோ இருக்க மாட்டோம். ஓகேவா, ஸோ ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு ஏற்றாப்புல அதை வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் எந்த 2-3 யூனிட் சூஸ் பண்ணியிருக்கீங்க, அது கூட எந்த யூனிட்டை பஃபர் யூனிட்டாக சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, எஸ். ஸோ நார்மலாக நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா செக்ஷன் ஏல வந்து நம்மளுக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. அசர்ஷன் அண்ட் ரீசனிங் டைப்ஸ், MCQs எல்லாமே இருக்கும். ஸோ 16 கொஸ்டினில் நம்ம 16 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும். கரெக்டா? அதுவே செக்ஷன் பி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மார்க், வெரி ஷார்ட் ஆன்சர். சும்மா என்ன கொடுத்துருக்காங்க அதோட ஃபார்முலாஸ் அந்த மாதிரி ரொம்ப ஷார்ட் ஆன்சர்ஸ். ஒரு 5 கொஸ்டின் கேட்க போகிறாங்க பசங்களா, அதில் 10 மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணணும். ஓகேவா, 10 மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணணும். செக்ஷன் சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3 மார்க் கொஸ்டின். இது வந்து ஒரு ஷார்ட் ஆன்சர் டைப். அதில் இருக்கிறத விட செக்ஷன் பிக்கும் சிக்கும் என்ன மேம் வித்தியாசம் அப்படின்னா அதில் 3 லைனில் எழுதியிருந்தீங்க அப்படின்னா இதில் யூ ஹாவ் டு ரைட் 5 to 6 லைன்ஸ். ஓகேவா, ஸோ இதில் 7 கொஷின்ஸ் கேட்கப்படும். ஸோ 21 மார்க் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் இதிலிருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செக்ஷன் டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 4 மார்க் கொஸ்டின், கேஸ் பேஸ் ஸ்டடிஸ். ஓகேவா, ஸோ 2 கேஸ் பேஸ் ஸ்டடிஸ் கொடுப்பாங்க. ஒவ்வொரு கேஸ் பேஸ் ஸ்டடிக்கும் 4 மார்க். ஸோ 8 மார்க் இதில் இருக்கும். ஓகேவா, எஸ்.
நெக்ஸ்ட் லாஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட 5 மார்க் கொஸ்டின் விச் இஸ் லாங் ஆன்சர். எழுதுடா நீ எவ்வளோ வேணா எழுதுடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிட் ஒரு செக்ஷன் தான் இந்த செக்ஷன் இ. ஓகே, இதுக்கு வந்து 3 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ 15 மார்க் நம்மளால வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ பசங்களா நவ் வி ஹவ் ஃபிகர் இட் அவுட். இது எப்படியெல்லாம் நம்ம சால்வ் பண்ண முடியும், என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு. ஓகே மேம், இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னதுக்கும் இப்போ சொல்றதுக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுதான் எப்படி சம்மந்தப்படுத்தலாம் அப்படிங்கிறத நீங்க நம்ம பார்க்க போறோம். செக்ஷன் ஏ 1 மார்க் கொஸ்டின், அதாவது MCQs ஆகட்டும், அசெஷன் அண்ட் ரீசன்ட் டைப்ஸ் ஆகட்டும், இத்தனை நாள் அனாலிசிஸ் பண்ணதுல எந்தெந்த யூனிட்ஸ்ல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் தான் இங்க இருக்கு. ஸோ பசங்களா டோன்ட் மிஸ் திஸ். எட்லிஸ்ட் இப்போ செக்ஷன் ஏல மேம் நான் 15 மார்க் நான் மினிமம் 10 மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும். இந்த யூனிட் எல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு 1 மார்க் வைஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருக்கணும். நிறைய கைட்ஸ் வச்சிருப்பீங்க. அப்போ கைட்ஸில் இருக்கிறது எல்லாத்துலேயுமே இந்த யூனிட்ஸை வந்து நீங்கள் கவர் பண்ணியிருக்கணும். ஸோ திஸ் ஷுட் பி அ செக்லிஸ்ட். ஓகேவா? அப்போ பாருங்களேன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அதாவது மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அண்ட் மேக்னெட்டிசம் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, ஆப்டிக்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேவா? யூ பீப்புள் ஹேவ் டு ஸ்டடி ஆப்டிக்ஸ் and electronics, dual nature, electromagnetic induction and alternating current, electric current, atoms and nuclei, electromagnetic waves, electrostatic. மேம் இதில் ஆப்டிக்ஸே எனக்கு பிடிக்கல மேம் அப்படின்னா ஆப்டிக்ஸ் எடுத்துருங்க. பேலன்ஸ் இருக்கிறத அலைன் பண்ணுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் இந்த யூனிட் படிப்பேன், அடுத்தது நான் இந்த யூனிட் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்றாப்புல யூனிட்டை ஆல்ட்ரு பண்ணுங்க. ஸோ இந்த யூனிட்ல ஸ்டார்டிங்கில் 1 மார்க்ஸ்க்கு ஏற்றாப்புல ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. திஸ் இஸ் யுவர் பிளானிங், ப்ரீ ப்ரொடக்ஷன் மாதிரி ப்ரீ பிளானிங். இதை பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னவாக இருக்கும்? ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஆர்டரில் தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்ல இருக்கு அப்படின்னா அதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ பிளான் அக்கார்டிங்லி. அதுவே செக்ஷன் பி வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்டிக்ஸில் கொஞ்சம் அதிகமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இருக்கு, ஓகே, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட், மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், டியூயல் நேச்சர், ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக். இதில் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போ இந்தந்த யூனிட்லாம் வந்து வி ஹாவ் டு கவர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஐடியா வச்சுக்கணும். ஓகே, எஸ். ஸோ இதில் பிக் சம்திங், இதில் பிக் 8 யூனிட்ஸ் ஆர் பிக் 7 யூனிட்ஸ் அந்த மாதிரி பிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க உங்கள் ப்ரிப்பரேஷன். ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க் கொஸ்டின்ஸ் எதுல இருந்தெல்லாம் வருது அப்படின்னா அதுலேயும் இந்த ஆர்டர் பாருங்க. ஒரு இதில் ஆப்டிக்ஸ் அதிகமாக இருக்கு, ஒரு இதில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அதிகமாக இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் அந்த லெவல் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் யூ ஹாவ் டு கிவ் டு தட் டாபிக், டு தட் யூனிட். ஓகேவா? அப்போ பாருங்க, ஸோ செக்ஷன் 3ல அதிகமாக கேட்கப்படக்கூடிய கொஸ்டின் எந்த யூனிட்ல இருந்து இருக்கு? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல இருக்கு. அதுக்கு அடுத்தது ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியஸ்ல இருந்து கேட்குறாங்க. அப்போ இந்த 2 யூனிட் நான் படிக்கல அப்படின்னா உங்களால் மேக்ஸிமம் 3 மார்க் கொஸ்டினை ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அடுத்தது பாருங்க, எலக்ட்ரானிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் வெயிட்டேஜஸ் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ். இதுலேயும் பாருங்க, ஸோ எலக்ட்ரானிக்ஸ் வந்து செகண்ட்ல இருக்கு. அப்போ 2 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறதுல எலக்ட்ரானிக்ஸ் என்னது 3 மார்க்கை விட கொஞ்சம் அப்பரில் இருக்கு. அப்போ இதையெல்லாம் வச்சு யூ ஹாவ் டு பிக் அப் 8 யூனிட்ஸ். அண்ட் யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் தட். ஓகே, மறந்துடாதீங்க பசங்களா. இப்போ கூட சாய்ஸ் நான் உங்கள் கையில் தான் கொடுக்குறேன். பிகாஸ் நீங்கள் தான் டிசிஷன் மேக்கராக இருக்கணும். நான் என்னென்ன வழி இருக்குன்னு தான் ஐ கேன் சே, பட் யூ பீப்புள் ஹாவ் டு பி த டிசிஷன் மேக்கர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, ஆப்டிக்ஸ் இதில் வந்து 5th பிளேஸுக்கு வந்துருச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி 4 யூனிட் இருக்கு. ஓகே, ஸோ டியூவல் நேச்சர். அப்போ ஆப்டிக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா 2 மார்க் பேஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நிறைய நம்ம ரிவைஸ் பண்ணணும், நிறைய வி ஹாவ் டு டேக் கேர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அண்ட் மேக்னெட்டிசம். ஸோ இது கடைசி பிளேஸுக்கு வந்துருச்சு. ஸோ தட் மீன்ஸ் 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இதில் கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ஸாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அண்ட் வென் வி கம் டு கேஸ் பேஸ்ட் ஸ்டடீஸ், ஓகேவா? ஸோ இதில் நான் ஹைலைட்டே பண்ணியிருக்கேன், இந்த 4 யூனிட்டை நீங்கள் என்றைக்குமே விட்டுறக்கூடாது பசங்களா. யூ பீப்புள் ஷுட் நாட் லீவ் திஸ் 4 யூனிட்ஸ். ஓகே, ஏன்னா இது ரொம்ப ஹை இம்பார்ட்டன்ட் வெயிட்டேஜ். கவனிச்சுக்கோங்க, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, ஆப்டிக்ஸ், ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை, எலக்ட்ரானிக்ஸ். அப்போ கேஸ் பேஸ்ட் ஸ்டடிக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதா என்னவாக தான் இருக்கணும்? இந்த 4 யூனிட்டாகத்தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ரேண்டம் யூனிட்ஸ் இருக்குது, பட் இட் இஸ் லெஸ் வெயிட்டேஜ். அப்போ இந்த டைம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கலாம்? இந்த ஹை வெயிட்டேஜ்லேயே போகிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கலாம்.
புரியுதா? அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆர்டர் வைஸ் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆர்டர் வைஸ் என்ன பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ ஒரு இடத்துல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கு, இன்னொரு இடத்துல நம்மளுக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இருக்கு. அப்போ யாருக்கு நீங்க கேஸ் பேஸ்ட் ஸ்டடீஸ்ல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? கரண்ட் எலக்ட்ரிசிட்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தான் சொல்றேனே ஒழிய அவாய்ட் பண்ணிடுங்க, நெக்லெக்ட் பண்ணிடுங்கிற என் வார்த்தை இதில் எங்கேயுமே வரல. பிகாஸ் மேக்ஸிமம் எதெல்லாம் வருதோ அதை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு டச் த ரிமைனிங். ஓகே, நான் ஃபிஃப்த் செக்ஷன், அதாவது செக்ஷன் இ 5 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய இடங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான். Okay, so these are the places where you have to concentrate more, which is electrostatics, first 2 units, and optics, the second volume la first 2 units, and magnetic effects of current and magnetism, electromagnetic induction and alternating current. Okay, அப்போ இதெல்லாம் first preference ல இருக்கிறது. and இதில் பார்த்தீங்க அந்த 5 mark questionல electronics கடைசியா போயிடுச்சு. ஸோ தட் மீன்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப அதுக்கு கொஞ்சம் கம்மி வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். வரவே இல்லைன்னு அர்த்தம் இல்லை, கம்மி வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ பசங்களா, உங்களுக்கு எல்லா செக்ஷனுக்கும் என்னென்ன தேவை அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த அத்தனை செக்ஷனையும் நீங்கள் பேஸ் பண்ணி இன்னைக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேம் இந்த 5 செக்ஷன்ஸில் இதெல்லாம் தான் டாப் நாட்சாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்னோட ப்ரிப்பரேஷன் இதில் தான் இருக்க போகுது. நான் 2 மார்க்ஸ் இந்த வாரம் ஃபுல்லாக நான் 2 மார்க்ஸ் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். அப்போ 2 மார்க்ஸுக்கு நான் இந்த ஆர்டரில் ஐம் கோயிங் டு ப்ரிப்பேர் மேம். இந்த வாரம் 2 மார்க்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த வாரம் ஐ வில் பி ப்ரிப்பேரிங் ஃபார் 3 மார்க்ஸ், அடுத்த வாரம் ஐ வில் பி ப்ரிப்பேரிங் ஃபார் 4 மார்க்ஸ். அந்த மாதிரி என் ப்ரிப்பரேஷன் இருக்க போகுது. இந்த ஆர்டரில் நான் ஃபேஸ் பண்ண போகிறேன் மேம் அப்படின்னு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை மேம், நான் இதெல்லாம் பார்க்குறப்ப நான் ஃபஸ்ட்டு வால்யூமில் ஃபஸ்ட்டு 2 யூனிட், செகண்ட் வால்யூமில் ஃபஸ்ட்டு 2 யூனிட் இதை படிச்சுட்டு பஃபருக்கு இன்னொரு 3 யூனிட் படித்தா போதும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க நீங்களா இருந்தால் பஃபருக்கு என்ன 3 யூனிட் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். பிகாஸ் எண்ணி 4 கொஸ்டின் எழுதி பாஸ் பண்ணவங்க ரொம்ப கம்மி. ஸோ எல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி தான் படிச்சாகணும். கண்டிப்பாக ஒரு பஃபர் யூனிட் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எந்தெந்த யூனிட்ஸை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க உங்களோட ப்ரிப்பரேஷனில் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பசங்களா. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் நம்ம ஃபிசிக்ஸில் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஐ செட் ஐ ஹவ் டன். இதில் ஈஸி சாப்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே ஈஸி சாப்டர்ஸ் பசங்களா, இது எல்லாமே ஈஸி சாப்டர்ஸ். ஸோ ஆர்டர் பாருங்களேன், ஈஸி டாபிக்ஸ் இப்படி தான் இருக்கும். ஆப்டிக்ஸ் கடைசியில் இருக்குது. தட் மீன்ஸ் இட் இஸ் லிட்டில் பிட் டிஃபிகல்ட். பாருங்க, ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியர்லாம் அசால்ட்டாக படிக்கலாம். டியூவல் நேச்சர்லாம் வந்து தாறுமார் அப்படி பண்ணிடலாம். ஓகேவா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், இஎம்ஐ, அதுக்கப்புறம் ஏசி, மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, இதெல்லாம் படிக்கிறப்ப உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஆர்டரில் தான் மேம் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ நான் என் ப்ரிப்பரேஷனை வந்து ஈஸி சாப்டர்ஸை வச்சு ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, எஸ். ஸோ ஈஸி ஆர்டர் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்டேன். ஒரே வேலை, ஒரே திங்கிங் உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ பீப்புள் ஆர் வாரியர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, யூ பீப்புள் ஆர் ஷோபி மேம்ஸ் வாரியர்ஸ். ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு எவ்ரிடே தேர் வில் பி அ பேட்டில். We have to be in it. ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஐடியாஸை எடுத்துட்டு இந்த ஐடியாஸை பூஸ்ட் பண்ணுற மாதிரி படிக்க ஆரம்பிங்க. ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபிசிக்ஸில் என்ன மாதிரி சப்போர்ட் இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ வில் பி டேக்கிங் கேர் ஆஃப் இட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வரேன். அதுக்கெல்லாம் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும். அந்த செஷனை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ ஃபிசிக்ஸில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு, ஜஸ்ட் ஷேர் திஸ் வித் தெம். ஓகே, so that will be making them feel relaxed. Okay, and thank you pasangla, nothing else to be said. Thank you so much, love you lot. Okay, innor important ana update oda ungala sandikren. Until then, this is me, your Shobi ma'am. You people know when Shobi ma'am is here, no fear, right? So stay tuned pasangla and study well. Okay, take care everyone. Bye everyone.